God. We will continue our study. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் தொடர்ந்து படிக்கலாம். In the morning session I didn't complete. I wanted to complete the entire background and get into studying the psalm as such. துவக்க செய்தியிலே நான் முழு பின்னணியை முழுவதுமாக படித்துவிட்டு தான் செய்திக்கு நேராக செல்ல விரும்பினேன், ஆனால் என்னால் முடியவில்லை. Now we will continue that and complete it, and then quickly we will review the psalm also and look at how it can be applied to me and to you. பின்னணியை முழுவதுமாக படித்துவிட்டு மீண்டுமாக நாம் 23வது சங்கீதத்தை படிப்போம். அப்பொழுது அந்த நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். Apart from you giving me a timeline, I also have a timeline because I have to reach back to my assembly by 2 o'clock. We have a singing practice there and there is a team waiting for me, so I have to be there by 2 o'clock. So the responsibility is not only from you to stop by certain time, I have to do it myself. கால கெடு என்பது நீங்கள் நியமிக்கிறது மாத்திரமல்ல, எனக்கே உண்டு. ஏனென்றால் 2 மணிக்குள்ளாக நான் என்னுடைய சபைக்கு செல்ல வேண்டும். அங்கே ஒரு பாடல் பயிற்சி உண்டு. அவர்கள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் மாத்திரமல்ல, செய்தியை முடித்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்குமே உண்டு. All right, now very quickly, what are the 5 things that we find in the oasis of Engedi? என்கேதி என்னும் பாலைவனச் சோலையில் காணப்படுகின்ற 5 விஷயங்கள் யாவை? Can we start from the 5th and go to the 1st? பின் வரிசையிலிருந்து வரலாமா? ஒலிவத்தோப்பு, பேரீச்ச மரங்கள், vineyard, திராட்சை தோட்டங்கள், பேரீச்சங்கள், still water, அமர்ந்த தண்ணீர், green pastures. Beautiful. I thought you will take a little more time, but you are quicker than what I thought. So, thank you. கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்வீர்கள் என்று நினைத்தேன். நான் எதிர்பார்த்ததை விட வேகமாகவே சொல்லிவிட்டீர்கள். So where did we stop? எங்கே நாம் நிறுத்தினோம்? At which juncture did we stop? எந்த குறிப்பிட்ட பகுதியிலே நாம் நிறுத்தினோம்? மாவோன் புள்ளியிலே நாம் நிறுத்தினோம். What is David supposed to do? What is he contemplating? மாவோன் என்கிற இடத்திலிருந்து இப்போது தாவீது என்ன செய்ய வேண்டும், என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்? There are how many ways before him? அவருக்கு முன்பதாக எத்தனை வழிகள் உள்ளன? 2 வழிகள். 2 ways. Which is the first way? முதல் வழி எது? சவுல், the way King Saul went, he can go the same way. சவுல் போன வழியிலேயே அவர் போகக்கூடும். What is the danger if he goes that way? அந்த வழியிலே போனால் என்ன ஆபத்து? He'll be caught and killed, isn't it? சவுல் ராஜா அவரை கொலை செய்யக்கூடும். What's the second way? இரண்டாவது வழி என்ன? The desert of Judea. It's a beautiful desert, no? யூதேயா வனாந்தரத்தின் வழியாக போக வேண்டும். மிக அழகான வனாந்தரம் இல்லையா? Beautiful desert, no? ரொம்ப அழகான வனாந்தரம் தானே? It's a what is it called? It's called a killer desert. அது ஒரு கொல்லும் வனாந்தரம் என்று அழைக்கப்படுகிறது. But you know what David chooses? David chooses the path of the desert. ஆனால் தாவீது எதை தெரிவு செய்கிறார் தெரியுமா? இந்த வனாந்தர பாதையை அவர் தெரிவு செய்கிறார். So he has to go through that. He doesn't want to go through the first way where King Saul will catch him, but then he wants to go through the desert. தனக்கு முன்னாக இருந்த அந்த முதல் வழியிலே போகவில்லை. ஏனென்றால் போனால் ஒருவேளை சவுல் பிடித்துக் கொள்ளக்கூடும். ஆகவே இரண்டாவது வழியாகிய இந்த வனாந்தர வழியாக போக அவர் தெரிவு செய்கிறார். All right. Now as he enters that desert, he does not know the way. And he knows the condition of the Judea desert, but still he wants to pass through that desert. அவர் இப்படியாக தீர்மானித்து அந்த வனாந்தர வழியாக போகும்போது அவருக்கு போவதற்கான திசை தெரியவில்லை. அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் தெரியும், ஆனால் அவருக்கு எப்படி போவது என்று தெரியவில்லை. All right. And as he goes through the desert, the heat kills him. He is very thirsty. He has no water. He has no compass to find out how he has to go, whether he has got to go to north or west or east or south. He has no sense of direction. அவருக்கு எப்படி போவது என்று தெரியவில்லை. அவருக்கு திசை காட்டுவதற்கு எந்த கருவியும் கிடையாது. ஆகவே வடக்கு போவதா, தெற்கு போவதா, கிழக்கு போவதா, மேற்கு போவதா என்றெல்லாம் தெரியாமல் அந்த சூட்டிலே தாகத்தோடு அவர் இப்பொழுது பயணத்தை துவக்குகிறார். In addition to how he is following, the desert storm also affects that desert. Then he is filled with the sand of the desert. His whole body is sweating. His hair is dry. And the sand is fully on his body. இப்படி பசியோடும் தாகத்தோடும் போகிற இடம் தெரியாமல் அவர் தன்னுடைய பயணத்தை துவக்கும் பொழுது அங்கே வனாந்தரத்திலே அந்த மணல் புயலும் ஏற்படுகிறது. அவருடைய சரீரம் முழுவதுமாக இப்பொழுது மணலினால் நிறைந்திருக்கிறது. தலைமுடி காய்ந்திருக்கிறது. பசியோடும் தாகத்தோடும் பயணத்தை தொடர்கிறார். Why is David suffering? ஏன் தாவீது இந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்? What wrong did he do? அவர் என்ன தவறு செய்தார்?
He did nothing அவர் wrong. ஒன்றும் செய்யவில்லை. There was nothing, no fault of his, yet he has to pass through this dry desert. அவருடைய எந்த தவறும் அங்கே இல்லாத போதிலும் இப்பொழுது கடினமான இந்த வனாந்தர பாதையினூடாக அவருக்கு He போக has வேண்டி இருந்தது. to walk through that desert. He has to cross that desert. அந்த வனாந்தரத்தினூடாக அவர் நடந்து திரிய வேண்டும், அதை கடக்க வேண்டும். Many a times we as believers feel, Lord, why this journey? Why are you allowing me through such a difficult path in this world? அநேக நேரங்களிலே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம கடினமான சூழ்நிலையூடாக போகும்போது நாமும் கூட இப்படியாக யோசிக்க தோணும், ஆண்டவரே ஏன் இந்த கடினமான இந்த வறட்சியான சூழ்நிலையினூடாக என்னை கடத்தி செல்கிறீர்? Have we ever asked the Lord, what mistake did I do? Why are you allowing me to suffer like this? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என்னை இப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்படுத்துகிறீர் என்று நாம் கேட்டிருக்கிறோமா? Why are there so many struggles in my life? என்னுடைய வாழ்க்கையில ஏன் இத்தனை போராட்டங்கள்? I am not able to withstand these or the onslaught of so much of troubles. இந்த பெரிய பிரச்சனையினுடைய திரளை என்னால் சமாளிக்க முடியவில்லையே. I am being afflicted on every side. எல்லா பக்கங்களிலுமாக நான் நெருக்கப்படுகிறேன். Lord, why are you allowing me to go through this? ஆண்டவரே ஏன் இவைகளினூடாக இந்த பாதையிலே என்னை நடத்துகிறீர்? Now as you sit back and as you study the life of David, these questions may pop up in your mind. It will reflect back on that path that you must have crossed. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்கும் பொழுது இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளும் எழக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நீங்கள் கடந்து சென்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவில் வரக்கூடும். Many times this question will come, I don't know what to do next. Tomorrow what am I going to do? How am I going to face tomorrow? What is going to happen to me tomorrow? These questions may pop up in your mind. அநேக நேரங்களிலே நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்து நான் செய்ய போவது என்ன என்பது போன்ற ஏராளமான கேள்விகள் உங்களுடைய மனதிலே எழக்கூடும். As David was passing through this dry desert, there is a still small voice that speaks to David. அப்படியாக தாவீது திசை தெரியாமல் இந்த வனாந்தரத்தினூடாக நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காதுகளிலே ஒரு மெல்லிய சத்தம் தொனிக்க துவங்குகிறது. The voice tells him that you will not be destroyed. அந்த சத்தம் நீ அழிந்து போக மாட்டாய் என்று சொல்கிறது. I will not forsake you. நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறது. I will not leave you. நான் உன்னை விடுவதில்லை. I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். These are words of comfort and encouragement that come to David. இப்படிப்பட்ட ஆறுதலான உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகள் இந்த மெல்லிய சத்தத்திலிருந்து தாவீதுக்கு வருகிறது. As David is progressing, not knowing which way to go, this voice also keeps encouraging him, prodding him to go forward. எந்த வழியாக போவது என்று திசை தெரியாமல் தாவீது தவித்துக் கொண்டிருந்தும் தன்னுடைய பயணத்தை தொடரும் போது அவருடைய பயணங்களிலே இந்த மெல்லிய சத்தமானது நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ போ என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறது. He is tired, he is mentally tired, he is physically tired, his body is dry, he is thirsty. With all these things, his body is filled with mud. He does not know what to do. As he is going, this voice is speaking to him. Suddenly, he experiences a nice, gentle, cool breeze that hits him. இப்படிப்பட்ட ஒரு தனிமையிலே கடினமான சூழ்நிலையினூடாக செய்வது அறியாமல் போகிற இடம் தெரியாமல் உடலிலே வேர்த்து கொண்டும் தாகத்தோடும் பசியோடும் எங்கே செல்வது என்று அவர் யோசித்து கொண்டு இந்த வனாந்தரத்தினூடாக போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மென்மையான குளுமையான ஒரு தென்றல் காற்று அவர் மீது வீசுகிறது. He wonders from where is this beautiful breeze coming in this dry desert, and he opens his eyes to see what is in front of him. இந்த வறட்சியான வனாந்தரத்திலே எங்கிருந்து தான் இப்படிப்பட்ட ஒரு தென்றல் வீசுகிறது என்று அவர் தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தார். As he opens his eyes, you know, to his surprise what he finds? He finds the beautiful oasis of Engedi before. அவர் தன்னுடைய கண்களை திறந்து பார்த்த பொழுது ஆச்சரியமான விதத்திலே அவர் தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக இந்த அழகான என்கேதி அல்லது அந்த பாலைவன சோலையை பார்க்கிறார். David who is tired, who is weary, who's very dirty, he is sweating, he is thirsty, he is filled with mud. When he looks before him, he looks at the beautiful place of Engedi and he sees the water. He rushes to the water, washes his face, takes copious flows of the water in his hands and he drinks that water. இப்படிப்பட்ட கடினமான பாதையினூடாக நடந்து சென்று சோர்வுற்று மிகவும் களைப்படைந்தவராக பசியோடும் தாகத்தோடும் அதுவும் மணலினாலே நீக்கப்பட்டு அழுக்கு நிறைந்த நிலைமையில் இருக்கக்கூடிய தாவீது இப்பொழுது கண்களுக்கு எதிராக என்கேதி என்னும் அந்த சோலையை பார்க்கிறார். பார்த்த உடனே அதற்கு நேராக சென்று அந்த நீரூற்றண்டையிலே சென்று தண்ணீரை அள்ளி இப்பொழுது குடித்து தன்னுடைய தாகத்தை தணிக்கிறார். Not only does he sees that water, he sees
the green pastures, he sees the dates, he sees the vineyards, and he sees the olive. All these are so refreshing to him, and what a blessing to David. இப்படிப்பட்ட சூழ்நிலையாக கடந்து போய் கொண்டிருக்கிற தாவீது அங்கே தண்ணீரை மாற்றம் காணவில்லை. அங்கே அவர் போய் பார்க்கிறார், அங்கே பேரீச்சம்பழங்கள் இருக்கின்றன, திராட்சை தோட்டங்கள் இருக்கின்றன, ஒலிவத்தோப்புகள் இருக்கின்றன. இவை அனைத்துமே அவருக்கு பெரிய புத்துணர்ச்சியை ஊட்டுகிறதை நாம் காண முடியும். Normally during summer time, when you go out, when you reach back home or you get back to your office or to that particular destination, what do you feel the first thing you want to do? Or you visit an office or a home, what is the first thing they do? They give you a cool glass of water. பொதுவாக கோடை காலத்திலே நீங்கள் வெளியில் எங்கேயாகிலும் சென்று விட்டு வீடு திரும்பொழுதோ அல்லது வேறு எங்கேயாகிலும் நீங்கள் செல்லும் பொழுதோ நீங்கள் போகின்ற இடத்தை அடைந்த உடனே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற முதல் விஷயமே குளிர்ந்த தண்ணீர். Now, so David is satiating himself with that cold water. Suddenly he hears a noise by his side. இப்படியாக அங்கு இருக்கக்கூடிய அந்த குளுமையான தண்ணீரினாலே தன்னுடைய தாகத்தை தாவீது தணித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சத்தம் அவருக்கு கேட்கிறது. He hears footsteps walking and coming. தன்னை நெருங்கி ஒரு பாத அடிகளினுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். As he hears footsteps, he is afraid because he thought the enemy is come to capture him. அப்படியாக பாத அடிகளினுடைய சத்தம் நெருங்க நெருங்க ஒருவேளை சத்துரு தான் தன்னை பிடித்துக் கொள்வதற்கு வந்துவிட்டனரோ என்று அவர் பயப்படுகிறார். And then he turns and looks. When he looks at his side, he sees a beautiful lamb walking and coming to the water. The same water where he drank, that lamb also comes and it drinks water from there. ஆகவே பயத்தோடு அந்த நெருங்கி வரக்கூடிய சத்தத்துக்கு நேராக தன்னுடைய தலையை திரும்பி அவர் பார்த்த பொழுது அங்கே ஒரு அருமையான ஆட்டுக்குட்டி வந்து இவர் எந்த இடத்திலிருந்து தண்ணீரை பருகினாரோ அதே இடத்திற்கு தாகம் தீர்ப்பதற்காக ஆடு குட்டி வருகிறதை பார்க்கிறார். And when he looks at the beautiful lamb, he's wondering, how did this lamb on earth come to this place where I am alone? There is no one here. From where did this lamb come? இந்த அழகான ஆட்டுக்குட்டி இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததை பார்த்த உடனே தனிமையாக நான் மாத்திரம் ஒதுங்கி வந்திருக்கக்கூடிய இந்த பாலைவனத்திலே எப்படித்தான் இந்த ஆட்டுக்குட்டி வந்திருக்க கூடும் என்று அவர் இப்பொழுது ஆச்சரியப்படுகிறார். So he turns and looks and he finds at a distance there's one man standing, and he's the shepherd. So from him this lamb has come here to drink water. So there is a shepherd waiting for this sheep. ஆகவே எப்படி இது வந்திருக்க கூடும் என்று யோசித்துக்கொண்டே அவர் தன்னுடைய பார்வையை கொஞ்சம் தூரமாக செலுத்தின பொழுது இதோ தூரத்திலே ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அந்த மேய்ப்பனுடைய மந்தையில் இருந்த ஒரு ஆடுதான் இப்பொழுது இங்கே தண்ணீர் பருகுவதற்காக வந்திருக்கிறது. As he looks at the sheep and as this looks at the lamb and as he looks at the shepherd, there are many thoughts that cross the mind of David. இந்த தண்ணீர் பருக வந்த ஆட்டுக்குட்டியையும் தூரத்தில் இருக்கக்கூடிய மேய்ப்பனையும் பார்த்த பொழுது தாவீதினுடைய சிந்தனைகளிலே ஏராளமான எண்ணங்கள் வந்தன. He is wondering, who has brought me to this beautiful place? அவர் யோசிக்கிறார், இந்த அழகான இடத்திற்கு யார் என்னை கொண்டு வந்திருக்க கூடும்? Who has led me to Engedi? யார் என்னை இந்த என்கேதி சோலைக்கு கொண்டு வந்திருக்க கூடும்? Who has been with me so far and who has brought me to this lovely யார் என்னை இதுவரைக்குமாக கூட இருந்து இந்த நல்ல சோலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்? Now these questions are in his mind and he is trying to answer them. இந்த கேள்விகள் எல்லாம் அவருடைய மனதிலே எழ அதற்கு பதில் காணும்படியாக அவர் முயற்சிக்கிறார். You know why these questions come to his mind is because he thinks he has lost his way. He does not know which way to go, how to proceed. At this time, there is someone who is leading him and brought him to this beautiful Engedi. அவருக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் எழுவதற்கான காரணம் ஏற்கனவே வழி தெரியாமல் எங்கு போவதென்று தெரியாமல் தான் சுற்றி கொண்டிருந்தார். ஆனால் சுற்றி கொண்டிருந்த அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல செழுமையான இடத்தை அவர் பார்த்த உடனே தன்னை யார் இந்த இடத்திற்கு வழி நடத்தி இருக்க கூடும் என்ற யோசனையும் கேள்வியும் அவருக்குள் எழுகிறது. From a dry life of the desert of Judea to a beautiful oasis of Engedi, which is so pleasant to the eye, who has led him and brought him there? ஒரு கடினமான வனாந்தரமான இந்த யூதயா வனாந்தரத்திலிருந்து வறட்சியான யூதயா வனாந்தரத்திலிருந்து செழுமையான இந்த என்கேதி சோலைக்கு யார் வந்திருக்க கூடும், யார் நடத்தி இருக்க கூடும் என்று அவர் யோசிக்கிறார். When he is standing at Engedi, you know, that is where Psalm 23 was born. அந்த என்கேதி சோலையில் நின்று கொண்டிருந்தான் அவருக்கு 23வது சங்கீதம் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. This young man's eyes is filled with tears until recently, until a few minutes back, he has lost his way. He had no hope.
He only heard a voice that was leading him, but lo and behold, he was there in that beautiful Engedi. His eyes are filled with tears, and with that joy, he writes Psalm 20. அருமையான சகோதரர்களே, இந்த இளைஞன், இந்த தாவீதுனும் இளைஞன் சில நிமிடங்களுக்கு முன்பதாக தான் தன்னுடைய பாதையை தொலைத்துவிட்டு எப்படி போவோமோ என்று திகைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு சத்தம் மட்டும்தான் அவனை வழி நடத்தினது. ஆனால் இதோ அவன் இப்பொழுது ஒரு நல்ல ஒரு சோலையின் நடுவே வந்து நின்றிருக்க கொண்டிருக்கிறான். இதை பார்க்கிறான். பார்த்த உடனே இதை தன்னை இந்த அழகான இடத்திற்கு யார் நடத்தியிருக்க கூடும் என்று யோசிக்கிறான். His heart is filled with joy and thankfulness, and so he writes Psalm. So how does he start? அவனுடைய இருதயம் சந்தோஷத்தினாலும் நன்றியாலும் நிறைந்திருக்கிறபடினாலே இப்பொழுது இந்த சங்கீதத்தை அவர் துவக்குகிறார். எப்படி துவக்குகிறார்? 23வது சங்கீதத்தை, The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Look at the joy that fills his heart when he writes this psalm. இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்போது அவருடைய இருதயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய சந்தோஷத்தை கவனியுங்கள். Let's read all the 6 verses. அந்த 6 வசனங்களையும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Amen. All right. From a dry situation, challenging situation, a situation that could break any person, to a beautiful experience of Engedi, this beautiful psalm was born. Today, how many places, how many people keep using Psalm 23? ஒரு வறட்சியான சவால் நிறைந்த ஒரு கடுமையான பகுதியிலிருந்து ஒரு செழுமையான அழகான என்கேதி என்னும் இந்த சோலைக்கு இவர் நடத்தப்படுகிறார். இன்றைக்கு இதே போன்ற சூழ்நிலைகளிலே இந்த சங்கீதம் எவ்வாறாக இருக்கிறது? A question to you. உங்களுக்கு ஒரு கேள்வி. Is the Lord a shepherd only to David? தேவன் தாவீதுக்கு மாத்திரம்தான் மேய்ப்பரா? What's your answer? உங்களுடைய பதில் என்ன? Complete the answer. பதிலை சொல்லுங்கள். It's not a single word. I want what is your answer? He is a shepherd for? அவர் எல்லாருக்கும், Huh? ஒவ்வொருவருக்கும். Say, sisters say. சகோதரிகள் சொல்லுங்க. He is a shepherd. அவர் யாருக்கு? அவர் Is he a shepherd only to David? அவர் தாவீதுக்கு மாத்திரம்தான் மேய்ப்பராய் இருக்கிறாரா? This side. I want to hear it from your mouth. Huh? அறிக்கை. Huh? Whoever said என் மீட்பராய் இருக்கிறார் is the right answer. என் மேய்ப்பராய் இருக்கிறார். You see, the Lord is not our shepherd. தேவன் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. It is written the Lord is கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். You see, that should be our experience. அதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். Now you might wonder, how do I relate this psalm to me, to my personal experience? இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தை என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களுக்கு நான் எப்படி தொடர்பு படுத்துவது என்று நீங்கள் யோசிக்கலாம். You see, brothers and sisters, when you go through a difficult situation in your life, it does not end there. Remember, you are being taken to the next experience of Engedi. உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடினமான பாதையினூடாக அனுபவங்களினூடாக போய் கொண்டிருக்கும் பொழுது அதுதான் இறுதியானது, அதுதான் முடிவானது என்று என்றைக்குமே யோசிக்காதீங்கள். தேவன் உங்களை அங்கிருந்து என்கேதிகளுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். The Lord is taking you to an experience of blessed fruitfulness, fertility, freshness. The Lord is taking you there. ஆண்டவர் உங்களை கடினமான பாதைகளிலிருந்து செழுமையான நல்ல பசுமையான அந்த புத்துணர்வு ஊட்டக்கூடிய இடங்களுக்கு உங்களை நடத்தி செல்லுகிறார். Maybe today you are going through a dry desert of Judea experience. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வறட்சியான யூதேயா வனாந்தர அனுபவத்தினூடாக போகலாம். I'm talking out of my experience. There are many times I've gone through the experience of Judea, and always the Lord has liberated me and taken me to an experience of Engedi.
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை இந்த யூதேயா வனாந்திரத்தினுடைய வறட்சியான அனுபவத்தினூடாக போயிருக்கிறேன். ஆனால் அந்த பகுதியிலிருந்தெல்லாம் தேவன் என்னை என்கேதியினுடைய சோலைகளுக்கு நடத்தி சென்றிருக்கிறார். So remember, brothers and sisters, when you are passing through difficult situation, when there is a sandstorm, all of a sudden in your life you are not able to breathe, you are not able to think, your mind is blank, you don't know what to do, you don't want to pray, you don't want to sing, you don't want to read the scripture. When you are in such a situation, remember, brothers and sisters, the next step is the Lord is going to lead you to a place of blessed fruitfulness, which is Engedi. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே வறட்சியான யூதேயா வனாந்திரத்தின் அனுபவத்தினூடாக போய்கொண்டு நீங்கள் அங்கே எல்லா விதமான மணல் புயலினாலும் அடிக்கப்பட்டு அழுக்காகி சோர்வுற்று இருக்கிறீர்களா? ஆண்டவர் ஒரு விஷயத்தை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட கடினமான அனுபவங்களினூடாக கடத்தி என்கேதி என்னும் புத்துணர்வு ஊட்டக்கூடிய, செழிவு ஊட்டக்கூடிய பசுமையான இடங்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். You see, the reason why I showed you those 5 elements that are there in Engedi, whole thing is reflected in the psalm. That is the basis on which David writes Psalm 23. நான் என்கேதியிலே காணப்படுகிற 5 விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம், அந்த 5 விஷயங்களுமே இந்த 23வது சங்கீதத்திலே வெளிப்படுகிறதை காண முடியும். இந்த முழு விஷயமுமே இந்த சங்கீதத்திலே வெளிப்படுகிறது. Let's read the first 2 verses. முதல் 2 வசனங்களை மீண்டுமாக வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். The first thing we see in Engedi is green pastures, isn't it? என்கேதியிலே காணப்படுகிற முதல் விஷயம் என்ன? புல்லுள்ள இடங்கள். And that is why David, when he comes to Engedi, he is writing that he leads me to the green pasture. ஆகவே தான் தாவீது இங்கே என்கேதி பள்ளத்தாக்குக்கு வந்தபோது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்று எழுதுகிறார். The second thing we see in Engedi is still waters. That is why he is now writing with joy. He is writing the psalm and saying, he leads me beside the still waters. என்கேதியிலே காணப்படுகிற இரண்டாவது விஷயம் அமர்ந்த தண்ணீர். ஆகவே இங்கே ஆண்டவர் அவரை என்கேதி பள்ளத்தாக்குகள் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வந்ததினாலே தான் சந்தோஷத்தோடு தாவீது எழுதுகிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். Now read verse 3. தேற்றி தம்முடைய நாமத்தை நடத்துகிறார். All right. Now, how do I know that the Lord is leading me? How do I know that the Lord is my shepherd? தேவன் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்றும் அவர் என்னை நடத்துகிறார் என்றும் நான் அறிவது எப்படி? How do I know that the Lord is leading me to Engedi? Just because Sam Abraham is saying it, does it happen like that? Or how do I experience that in my life? என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னை என்கேதிக்கு தான் நடத்துகிறார் என்பதை நான் எப்படி அறிவது? அதை எப்படி அனுபவிப்பது? சகோதரர் சொல்வதனாலே அதை நான் எப்படி உணர்வது? How is Psalm 23 guaranteeing me that this is what is going to happen to me, as how God led David to Engedi? Is this how God is going to lead me also to Engedi? தாவீதை என்கேதிக்கு வழிநடத்தினது போல என்னையும் தேவன் என்கேதிக்கு வழிநடத்துகிறார் என்கிற அந்த அச்சாரத்தை சங்கீதம் 23 எப்படி எனக்கு கொடுக்கிறது? You see that verse 3 starts with what? He restoreth my soul. மூன்றாவது வசனம் இப்படியாக துவங்குகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். You see, in Tamil it is very explicit. In English, restoring means generally in your mobiles you have one option called reset, isn't it? It goes back to the factory settings. Then you can change everything, modify, do whatever it is. Restoring is getting you back to where you were normally before you got through the desert of Judea experience. ஆத்துமாவை தேற்றுதல் என்று சொன்னால் நம்முடைய மொபைல் போன்ல எல்லாம் ஃபேக்டரி ரீசெட் பண்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த வனாந்தர அனுபவத்திற்கு முன்பதாக போகுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை நிலை எங்கே இருந்ததோ அந்த இடத்திற்காக மீண்டும் நம்மளை கொண்டு செல்வதுதான் ஆத்துமாவை தேற்றுதல் என்பதாகும். So how is restoration happening in your life? ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேற்றுதல் எப்படி நடக்கிறது? If you are going through a difficult desert of Judea experience, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே யூதேயா வனாந்தர கடின அனுபவத்தினூடாக போகும்போது how does Psalm 23 ensure a guarantee that the Lord is going to take you to Engedi? 23வது சங்கீதம் தேவன் உங்களை என்கேதியினூடாக நடத்த போகிறார் என்கிற நிச்சயத்தை எப்படி கொடுக்கிறது? One guarantee is the verse which says he restoreth your soul. What does it mean, restoring your soul? ஒரு நிச்சயம் என்னவென்று சொன்னால் இங்கே ஆத்துமாவை தேற்றி என்று சொல்கிறாரே, ஆத்துமாவை தேற்றுதல் என்றால் என்ன அர்த்தம்? In most of our houses, on the walls, what do we have? பொதுவாக நம்முடைய வீட்டு சுவர்களிலே என்ன இருக்கும்? வசனங்கள்.
You'll have verses, right? I thought you will say calendars, but you are very wise. Right? You have verses in all the home. Many times we are used to just casually passing through those verses. பொதுவாக நம்முடைய வீட்டிலே சுவரிலே காணப்படுகிற வசனங்களை ஏதோ ஒன்று சும்மாவாக நாம் அதை கடந்து போய் விடுவோம். Or sometimes you got a calendar which has got a daily verse every day, isn't it? பொதுவாக இந்த காலண்டரில் இது போன்ற தினசரி வசனங்கள் உண்டு. Yeah, here you have one. All right. Now, how many of us, some of you are in the practice of reading every day what that verse is. உங்களிலே சிலர் ஒருவேளை இந்த வசனம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் படிக்க கூடும். What is restoration? இந்த ஆத்துமாவை தேடுதல் என்றால் என்ன? When you're going through a desert of Judea life, உங்களுடைய வாழ்க்கையிலே யூதேயா வனாந்தர அனுபவத்தினூடாக போகும்போது suddenly your eye fixes on one verse which has been there for many months and many years. பல வருஷங்களாக பல மாதங்களாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் மீது உங்களுடைய கண்கள் பதியும். Your mind fixes on that, you meditate on that, and then the Holy Spirit speaks to you, comforts you, encourages you through that verse. That, brothers and sisters, is restoration. உங்களுடைய சிந்தை அந்த வசனத்திலே படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த வசனத்தின் மூலமாக பேசுவார். அருமையான சகோதர சகோதரிகளே, அதுதான் தேவன் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுதல் என்பதாகும். How many times have you come here and testified this particular verse or that particular song has been an encouragement to me and I was uplifted in my soul? How many times have you come and stood here and testified? எத்தனை முறை நீங்கள் இங்கே வந்து இந்த குறிப்பிட்ட பாடல், இந்த குறிப்பிட்ட வசனம், இந்த குறிப்பிட்ட வார்த்தை என்னை தேற்றி இருக்கிறது, என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து இருக்கிறது என்று நீங்கள் இங்கே சாட்சி பகிர்ந்திருக்கிறீர்கள். When you're going through struggles, when you're going through the desert of Judea life, sometimes some song that you have learnt when you were small or when you were young, which you have never sung, that song comes to your mind, you sing it, those words, then if you don't remember, you go to the songbook, you look at the words, those words restore your soul back to normal. சில நேரங்களிலே வாழ்க்கையிலே யூதேயா வனாந்தரத்தினுடைய வறட்சியான பாதைகளினூடாக போகும் பொழுது என்றைக்கோ நீங்கள் சின்ன வயதிலே கற்றுக்கொண்ட பாடல் அல்லது நீங்கள் பாடியிராத ஏதோ ஒரு பாடல் அன்றைக்கு அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நினைவில் வரும், அது உங்களுடைய ஆத்துமாவை தேற்றும் என்று நீங்கள் சாட்சி பகிர்வீர்கள். You see, those verses on the walls in your home or in the assembly, the songs that you have heard or that comes to your mind, or messages that you heard either through radio or through audio or in this church, those messages all of a sudden come to your mind. That is how the Lord is leading you and restoring you back. உங்களுடைய சுவர்களிலே காணப்படுகிற வசனங்களாக இருக்கட்டும் அல்லது என்றைக்கோ நீங்கள் கேட்ட ஏதோ ஒரு பாடலினுடைய வரிகளாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு ஊடகத்தின் வாயிலாக கேட்ட செய்திகளாக இருக்கட்டும் அல்லது இங்கே சபையில் கேட்ட செய்திகளாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றின் மூலமாக கர்த்தர் உங்களிடத்தில் இடைப்படுவார். அதுதான் அவர் உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுதலாகும். That is restoration of my soul. அதுதான் ஆத்துமாவை தேற்றுதலாகும். What is the second half of that verse? அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்ன? தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். Now there's a Hebrew word known as Zedek. எபிரேய பதம் ஒன்று ஜெடிக் என்கிற பதம் ஒன்று. Zedek means righteousness or right path. ஜெடிக் என்று சொன்னால் நீதி அல்லது நீதியுள்ள பாதை என்று அர்த்தம். Normally all of us want to do things in the right way. பொதுவாக நாம் அனைவருமே நீதியான முறையில் நடத்த வேண்டும், செய்யப்பட வேண்டும் என்று விரும்புவோம். When David is singing this, he is thinking of how the Lord has led him through the desert of Judea in the right way to the oasis. Which is the name of the oasis? Engedi. ஆண்டவர் இந்த பகுதியை தாவீது எழுதும்போது ஆண்டவர் தன்னை எப்படி இந்த வனாந்தரத்தின் வழியாக நடத்தி சரியான பாதையிலே, நேர்த்தியான நீதியான பாதையிலே இந்த குறிப்பிட்ட சோலையான என்கேதிக்கு நடத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்துதான் தாவீது இதை எழுதுகிறார். That desert which is 90 miles long in terms of width, David was lost. He does not know whether to go to the north, to west, east or south. At that time, the Lord beautifully leads him to Engedi. That is why he is singing the second half of that verse. 90 மைல் அகலம் கொண்ட இந்த வனாந்தரத்திலே, யூதேயா வனாந்தரத்திலே எப்படி போவது என்று வழி தெரியாமல் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலுமாக செய்வதறியாது போக முடியாது திகைத்து கொண்டிருந்த இந்த குறிப்பிட்ட தாவீதைத்தான் தேவன் நீதியின் பாதைகளின் வழியாக நடத்தி இந்த குறிப்பிட்ட சோலைக்கு, என்கேதி சோலைக்கு கொண்டு வந்ததை நினைவு கூர்ந்துதான் அவர் இதை எழுதுகிறார். Brothers and sisters, the Zedek experience in your life when you go through the desert of Judea, not knowing what I'm going to do next, maybe financial constraints,
whatever be the situation, what am I going to do next? Tomorrow, what am I going to do? How am I going to face my children, my wife, my husband, my family? How am I going to meet their needs? When you are in that situation, the Lord is leading you in the right path. That is the experience of David, which he is recording in that verse. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்து நாம் எப்படி கையாள போகிறோம், ஒருவேளை பொருளாதார பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் நான் எப்படி பதிலளிக்க போகிறேன், என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று நீங்கள் செய்வதறியாது திகைத்து எப்படி முன்னேறி செல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் இந்த ஜெடிக் என்கிற நீதியான பாதைகளினூடாக உங்களை நடத்தி என்கேதி என்னும் சோலைகளுக்கு நேராக கொண்டு செல்கிறார். Let's read the 4th verse. 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். You see, David, we know that David has had such a life of running away from his enemies. He has crossed so many experiences of near death situations. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சத்துருக்களுக்கு பயந்து ஓடுகின்ற அனுபவத்திலே ஏராளமான அந்த மரணத்தை நெருங்கின அந்த குறிப்பிட்ட தருணங்களை தாண்டி இருக்கிறார். Using that experience now with joy, he's singing here that I don't fear any evil because nothing can overcome me. அந்த அனுபவங்களினூடாக போனதினாலே தான் அவர் இப்பொழுது சொல்லுகிறார், பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் எதுவுமே என்னை மீறி நடக்காது. Why nothing can happen to him? ஏன் அவருக்கு எதுவுமே நடக்காது? Because thou art with me. ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். You see, look at the confidence that stems out of David through this experience that he sings that nothing can happen to me because Lord you are with me. தாவீதுக்கு இந்த அனுபவங்களினூடாக எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவருள்ளே துளிர்க்கிறது என்பதை பாருங்கள். அவர் இப்படிப்பட்ட அனுபவங்களினூடாக சென்றபடினாலே எனக்கு எதுவும் நடக்காது, காரணம் தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். Brothers and sisters, in normal condition we can say very bravely, oh the Lord is with me, I am trusting in the Lord. But when you are being tried, when you go through difficult situations, when you are stifled, not knowing what to do, at that time saying, Lord, thou art with me, it is a great thing to do that. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையினுடைய சாதகமான அல்லது இயல்பான சூழ்நிலைகளிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுவது எளிது. ஆனால் வாழ்க்கையினுடைய கடினமான பாதையினூடாக போகும்போது, வனாந்தரத்தினூடாக போகும்போது, அங்கே நெருக்கப்படும் பொழுது, அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களிலே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்வதிலே தான் விசேஷம். I don't think in my understanding of the scripture, I don't think anyone has suffered as much as David has suffered. என்னுடைய புரிந்து கொள்ளுதலை மட்டிலே வேத புஸ்தகத்திலே தாவீதை போல கஷ்டப்பட்டோர் வேறு எவரும் இருக்க முடியாது. Now you might immediately think of Job. ஒருவேளை நீங்கள் உடனடியாக யோபை குறித்து சிந்திக்க கூடும். Job suffered, there is no doubt about it. யோபு அங்கே பாடுகளுக்குட்பட்டார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. If God wills, some other time I will talk to you about the history of David, right from the time even before he was conceived, his trouble starts then until the time he started reigning in Zion. நான் உங்களுக்கு கர்த்தர் சமயம் கொடுத்தால் இன்னொரு முறை தாவீதினுடைய முழு வரலாற்றை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். அதிலே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய அந்த பிறப்புக்கு முன்பதாகவே, அவர் கற்பந்தரிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவருக்கு பிரச்சனைகள் துவங்கி அவர் அங்கே சிங்காசனம் ஏறும் வரைக்குமாக அவைகள் தொடர்கிறதை நீங்கள் காண முடியும். When I talk about, or when I share with you about another psalm, that psalm's introduction to that psalm itself is about David's life right from the time even before he was conceived. நான் இன்னொரு சங்கீதத்தை குறித்து உங்களிடத்தில் சிந்திக்கும் போது உங்களுக்கு புரிய வரும். அவருடைய தாயினுடைய கற்பத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே, உருவாகுவதற்கு முன்பதாகவே அவருடைய பிரச்சனைகள் தொடங்குகின்றன என்பதை காண முடியும். You see, what do we read in Psalm 51? He says, என் தாய் என்னை கர்ப்பத்திலே பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் இல்லையா? Now that is so true in the life of David.
And the background of that is something which every believer must know. அந்த குறிப்பிட்ட வசனத்தின் அடிப்படையிலே அதுதான் தாவீதினுடைய அந்த பிறப்பில் இருக்கக்கூடிய பின்னணியாக இருக்கிறது. அந்த பின்னணியை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். All right, now let's go to Psalm 23 and verse 5. இப்பொழுது 23வது சங்கீதத்தினுடைய 5வது வசனத்திற்கு நாம் வரலாம். Verse 5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. You see, when David is looking at the table, who is he reminded of? அங்கே பந்தியை அவர் தாவீது பார்க்கும் பொழுது அவருக்கு யார் ஞாபகப்படுகிறது? Who is the king of David? இங்கே தாவீதினுடைய அரசர் யார்? Saul. He is immediately reminded of Saul, and then he is reminded, when you talk about the table, what goes to the king's table? அந்த You see those rows of Hasason Tamar, you remember? Right, which we read in 2nd Chronicles. Now that rows of dates, the dates, those precious dates go to the table, the king's table. That is what he's reminded of. இந்த பந்தியை பார்க்கும் பொழுது தாவீதுக்கு சவுல் ராஜாவினுடைய மேஜை தான் ஞாபகம் வருகிறது. ஏனென்றால் அங்கே தான் முதல் தரமான உச்சிதமான இந்த பேரீச்சம் பழங்கள் எல்லாம் போகும். ஆகவே அதை பார்த்து தான் இந்த வாசகத்தை அவர் சொல்லுகிறார். And then he says, thou anointest my head with oil. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். And then he is reminded of the vineyard, he is reminded of the olives. அங்க இருக்கக்கூடிய திராட்சை தோட்டங்களையும் அங்க இருக்கக்கூடிய ஒலிவ தோப்புகளும் அவருக்கு நினைவுக்கு வருகிறது. And the last verse, கடைசி வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். All right, now I told you I will give you a reference about Mawon, which is the entrance of the Judea desert, the place where David was stuck, and which psalm was born from that at that time? மாவோன் என்கிற அந்த இடம்தான் அந்த வனாந்தரம், யூதேயா வனாந்தரத்தினுடைய நுழைவு இடம். அங்குதான் தாவீது தரித்திருந்த பொழுது அவர் தீர்மானிக்க வேண்டியிருந்ததா இருந்தது. அதை குறித்ததான வசன குறிப்பை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றேன். And which psalm was born there? அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து எந்த சங்கீதம் உருவானது? 22வது சங்கீதம். Psalm 22. All right, now read 1 Samuel 23 இப்பொழுது இந்த வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம். 1 சாமுவேல் 23:25. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். You see, the situation that David was, one more verse in Psalm 22 I want to point out. I do not know if I did it earlier. Verse 15. நான் இன்னொரு வசனத்தையும் 22வது சங்கீதத்திலிருந்து குறிப்பிட விரும்புகிறேன். 15வது வசனம், என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். You see, the last verse, that last portion of that verse said, thou hast brought me into the dust of death. நீர் என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். You see, that was this verge of dying. That is what we read from that. அவர் கிட்டத்தட்ட மரண தருவாய்க்கு சென்று விட்டார். You see, now how does Psalm 22 start? இந்த 22வது சங்கீதம் எப்படி துவங்குகிறது? My God, why hast thou forsaken me? Because he was in the desert of Judea experience. அவர் இந்த யூதேயா வனாந்தர அனுபவத்தில் இருந்தபடினால இப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படுகின்றன. When he comes to Engedi, what is the first verse in Psalm 23? ஆனால் எங்கேதிக்கு வந்தபோது அவருடைய 23வது சங்கீதத்திலே முதல் வாசகம் என்ன? The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Brothers and sisters, remember one thing. When you go through the experience of the desert of Judea, remember there is always an Engedi ahead of you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்தர, அதாவது யூதேயா வனாந்தரத்தினுடைய அனுபவங்களினூடாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு எப்போதுமே ஒரு என்கேதியினுடைய வனாந்தர அனுபவமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Maybe you are going through a difficult situation today, right now sitting here, your mind is filled with your existing Judea experience. ஒருவேளை நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தற்போது காணப்படுகிற இந்த வனாந்தர அனுபவங்கள் உங்களுக்கு மனதிலே இருக்கக்கூடும். But remember, brothers and sisters, without Judea experience there cannot be an Engedi experience. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, யூதேயாவின் வனாந்தர அனுபவம் இல்லாமல் என்கேதியினுடைய இந்த சோலைவன அனுபவம் இருக்க முடியாது. Listen to me very carefully. நன்றாக கவனியுங்கள். If there is a Psalm 22, there is a Psalm 23. 22ஆம் சங்கீதம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் 23ஆம் சங்கீதம் ஒன்று இருக்கத்தான் செய்யும். If there is a Judea experience in your life, remember, brothers and sisters, you are going to
touch the experience of Engadi. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே யூதேயாவின் வனாந்தர அனுபவம் இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே உங்களுக்கு என்கேதியினுடைய அனுபவம் இருக்கும். Well, that is the study of Psalm 23. அதுதான் இந்த 23வது சங்கீதத்திலே நமக்கு கற்றுக்கொள்கிற பாடம். I'll give you one exercise. நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாடத்தை சொல்கிறேன், பயிற்சியை சொல்கிறேன். All right. In the Gospel of John, there are 7 I am. யோவான் சுவிசேஷத்திலே 7 நானே கூற்றுகள் உள்ளன. The exercise or the homework for you is for you to do it yourself. நீங்களே செய்து கொள்ள வேண்டிய வீட்டு பாடம் என்னவென்றால், I do not know whether Brother Jnanaraj is going to call me next, because as per my schedule for this year is over. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கால நிகழ்ச்சி நிரலின்படி இந்த வருஷத்திலே நான் உங்களுக்கு சந்திக்கிற காலம் முடிந்து விட்டது. If he still wants me here, at that time we can do it, or you do it for yourself. There are 7 I ams in the Gospel of John. யோவான் சுவிசேஷத்திலே 7 நானே கூற்றுகள் உள்ளன. And I'll narrow it down from chapter 6 to chapter 15. அவைகள் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்குமாக உள்ளன. What you must do is, when you have time, read from chapter 6 to chapter 15. Underline all the I ams in the same sequence as you read it from chapter 6, 7, 8, 9, 10, 11, 12 till 15. In the same sequence, note down where all you have the I ams. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்குமாக முழுவதுமாக வாசித்து, எங்கெல்லாம் ஆண்டவர் தன்னை குறித்து நானே என்று சொல்லுகிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் வரிசை பிரகாரமாக நீங்கள் கோடிட்டிடுங்கள். After you do that, look at which is the central I am. அந்த 7 விஷயங்களையும் 7 நானே கூற்றுகளையும் நீங்கள் கோடிட்ட பின்பு அந்த 7 கூற்றுகளுள் எது மையத்தில் இருக்கிறது என்பதை பாருங்கள். Now in 7, which is the central letter? 7 விஷயங்கள் இருக்கும் என்றால் மையமானது 4வது விஷயம். Now identify which is the 4th one. அந்த 4வது நானே கூற்று எது என்பதை கவனியுங்கள். You cannot do unless you read all the chapters from 6 to 15. Unless you write down everything, you cannot come to the 4th word. 4வது விஷயம் என்ன என்பதை நீங்கள் 6 முதல் 15 வரை உள்ள முழு அதிகாரங்கள் முழுவதையும் வாசிக்காமல் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. So note down all the 7, see what the center is, and a great truth will be revealed through the 7th, through the 4th I am. அந்த 7 நானே கூற்றுகளையும் நீங்கள் வரிசை பிரகாரமாக எழுதிவிட்டு 4வது நானே கூற்று என்ன என்பதை பாருங்கள். அதிலிருந்து ஒரு பெரிய சத்தியம் விளங்கும். What a beautiful psalm the Psalm 23 is it not? இந்த 23வது சங்கீதம் எவ்வளவு அழகான சங்கீதம் இல்லையா? At least to me, I have realized that this is such a beautiful psalm. என்னை பொறுத்தமட்டிலே நான் இது மிகவும் அழகான சங்கீதம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். This is why world over people adore this psalm and use it at every juncture. ஆகவே தான் உலகளாவ இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தை எல்லாருமே இதை மிகவும் நேசித்து இதை பயன்படுத்துகிறார்கள். To God be the glory. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. I thank the Lord, thank Brother Jnanaraj, the elders of the assembly, for having invited me the last 2 months, last month and this month, and it was a privilege, and I am very happy to have studied the word along with all of you. கடந்த மாதத்திலும் இந்த மாதத்திலுமாக இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கற்று பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காகவும் கர்த்தருக்கும் சகோதரர் ஞானராஜ் அவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதை கற்றுக்கொண்டேன், உங்களிடத்திலும் பகிர்ந்து கொண்டேன். I am particularly very encouraged by this side. This crowd was very, very supportive and very active. இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவர்கள் மிகவும் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். And I also want to thank Roland for a wonderful translation as always. எப்பொழுதும் போல ரோலண்டுக்கும் என்னுடைய நன்றி. God bless you all. Thank you. Thank you.